வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சுக்கா தான் பார்க்க போகிறோம். மட்டன் சுக்கா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சு குக்கர் அடுப்பில் வச்சிடுறேன். சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகிடுச்சு. இப்போது கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் போல் எண்ணெய். இப்போது மட்டன் வந்து 1 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம அதில் போட்டுக்கலாம். நான் எப்போவும் வந்து கறியை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை பிசைஞ்சு விட்டு நல்லா அதை கழுவி எடுத்து வடிகட்டி வச்சா தான் எனக்கு அது மனசு திருப்தியாக இருக்கும். அது மீனாக இருந்தாலுமா கோழியாக இருந்தாலுமா மட்டனாக இருந்தாலும் மாட்டுக்கறியாக இருந்தாலும் நான் வந்து அதை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை உராசி கழுவணும். அதை நல்லா பிசைஞ்சு விட்டு. ஒரு சிலர் அப்படி கழுவ மாட்டாங்க, ஒரு சிலர் கழுவுவாங்க. எனக்கு அது அப்படி கழுவுனா தான் எனக்கு பிடிக்கும், அதனால் கழுவுனேன். உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் கழுவிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். ஏன்னா நான் கறியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா அலசி எடுத்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே அது இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை ஒரு 6-7 விசில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போது அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம அதை வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். மூடியை போட்டுக்கலாம். விசிலையும் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம அதுக்கு சுக்காவுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகிடுச்சு. இப்போது மல்லி போட்டுக்கலாம். வரமல்லி போட்டுக்கலாம். அது நல்லா வறுந்து வந்த உடனே நம்ம அடுத்த பொருளை போட்டு மல்லி வறுபட்டுடுச்சு. இப்போ மல்லியை எடுத்து அதில் கொட்டிக்கலாம். அடுத்தது இதில் 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் சீரகம் அதையும் போட்டுக்கலாம். 2 துண்டு பட்டை, ஒரு சின்ன கல்பாசி, 2 மராட்டி மொக்கு, 3 ஏலக்காய், 4 கிராம்பு அதையும் போட்டுக்கலாம். வறுபட்டுடுச்சு. இப்போது இதையும் நம்ம இந்த வளந்தில் மாற்றிக்கலாம். ஒரு 10 காஞ்ச மிளகா வறுபட்டுடுச்சு. இப்போ அதையும் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு 7 முந்திரி அதையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லா பொருளும் வறுத்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பவுடர் பண்ணி இப்போ நம்ம மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு அடுப்பத்தை வச்சாச்சு. அடுப்பத்தை வச்சு எண்ணெய் சட்டி சூடாகிடுச்சு. இப்போது தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் இல்லை, தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்கள் விருப்பம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சுக்க வேண்டியதுதான். சரிங்களா? நம்மக்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் ஓகே தான். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு
அரை ஸ்பூனுக்கு சோம்பு போட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாம் நல்லா அது மிக்ஸ் ஆகி வரட்டும். ஒரு 2 நிமிஷம். நம்ம அதில் ஆல்ரெடி கறி வேக வைக்க உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சமாக வெங்காயம் வேகிறதுக்கு உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சத்தூள், ஒரு 2 சிட்டிகை மஞ்சத்தூள். அடுத்தது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாம் நம்ம நல்லா வதக்கி விடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூனுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சம் ஒரு கைப்பிடி தக்காளி, அவ்வளோதான். மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம ஊற்றிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா தண்ணி வற்றி வரும். பாருங்கள், 10 நிமிஷம் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை போட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நல்லா நம்ம மட்டன் சுக்கா நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி கொஞ்சம் தான் இருந்துச்சு, தூவி நம்ம அதை ஒரு மிக்ஸ் பண்ணி இறக்கிடுவோம். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பராக வந்திருக்கா. மாஷா அல்லாஹ், ஜோராக நல்லா மணந்துக்கிட்டு வருது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? நான் ஏன்னா என்னுடைய ஸ்டைலில் நான் செஞ்சது இவ்வளோ தான் மட்டன் சுக்கா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.